அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தோம்னா இன்றைய திருக்குறள். திருக்குறள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, "கேட்டினும் உண்டோர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல்" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேட்டு கேடு வந்தபோதும் ஒரு வகை நன்மை உண்டு. அக்கேடு ஒருவனுடைய நண்பரின் இயல்புகளை நீட்டி அளந்து பார்ப்பது ஒரு கோல் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது தீமையிலும் ஒரு நன்மை உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா, அந்த டஃப் டைம்ஸ்ல தான் நம்மளோட ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ் யாரு அப்படிங்கிறது தெரியும். அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. திருக்குறளின் 796 அதிகாரம் நட்பறி ஆராய்தல். அடுத்தது, காவல் கிணறு இஸ்ரோவின் கிரியோஜெனிக் என்ஜின் சோதனை வெற்றி அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது காவல் கிணறு அப்படிங்கிறது எங்கன்னா, நமக்கு இஸ்ரோ ப்ரொபல்ஷன் சென்டர்ங்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? இஸ்ரோ ப்ரொபல்ஷன் சென்டர் எங்க இருக்கு? மகேந்திரகிரியில இருக்கு. ஸோ மகேந்திரகிரி பக்கத்துல தான் அந்த காவல் கிணறு. சரிங்களா? அந்த சென்டரா சொல்ல வராங்க. திருநெல்வேலியில இருக்கக்கூடிய அந்த சென்டர். சரி, இங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கிரியோஜெனிக் என்ஜினை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கிரியோஜெனிக் இன்ஜின் பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா CE20. சரியா? ஸோ CE20 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிரியோஜெனிக் என்ஜினுடைய சோதனை வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ சக்சஸ்ஃபுல்லா டெஸ்ட் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த CE20 அப்படிங்கிற இந்த கிரியோஜெனிக் என்ஜின் 20 ஓகேவா? அதுதான் CE20 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எங்க பயன்படுத்த போறாங்கன்னா, சந்திராயன் 4 திட்டத்துக்காக இந்த கிரியோஜெனிக் இன்ஜினை பயன்படுத்த போறாங்க. இந்த கிரியோஜெனிக் இன்ஜின் பார்த்தோம்னா, சந்திராயன் 4ஓட லான்ச் வெஹிக்கல் LVM-3 சரிங்களா? லான்ச் வெஹிக்கல் மார்க் 3 அதுல வந்து பயன்படுத்த போறோம் அப்படிங்கிறத இங்கே கொடுத்திருக்காங்க. ஸோ சந்திராயன் 4 அதுல பயன்படுத்தக்கூடிய லான்ச் வெஹிக்கல் LVM-3 அதுல இந்த கிரியோஜெனிக் இன்ஜின் 20 அப்படிங்கிறத பயன்படுத்த போறாங்க. சரியா? ஸோ அந்த ஆராய்ச்சி, அந்த சோதனை வெற்றி பெற்று இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா, நாட்டின் முதல் ஹைட்ரஜன் ரயில் சென்னை ICF-இல் தயாரிப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸோ இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் ட்ரெயினை யார் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, நம்மளோட ICF பெரம்பூர்ல இருக்கக்கூடிய ICF இன்டெகிரல் கோச் ஃபேக்டரி அவங்க தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனுடைய ஃபீச்சர்ஸை வந்து கொடுத்திருக்காங்க. பார்த்தோம்னா நமக்கு இந்த ஹைட்ரஜன் ட்ரெயின் அப்படிங்கிறது 1200 ஹார்ஸ் பவர்ல வந்து இருக்க போகுது. சரிங்களா? ஸோ தட் நமக்கு இந்த ட்ரெயின் பார்த்தோம்னா ஒரு 100ல இருந்து 110 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் போக முடியும். மொத்தம் 10 பெட்டிகள் இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2500 பயணிகள் இதுல பயணிக்க முடியும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சரியா? சோ நமக்கு கன்வென்ஷனல் ட்ரெயின்ஸ் பார்த்தோம்னா பை ப்ராடக்டா நமக்கு கோல் யூஸ் பண்ணக்கூடிய ட்ரெயின்ஸ் இருக்கு. இப்ப எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணக்கூடிய ட்ரெயின்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா இந்த சாதாரணமா கன்வென்ஷனல் ட்ரெயின்ஸ்ல பாத்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். ஆனா இந்த ஹைட்ரஜன் ட்ரெயின்ஸ்ல பார்த்தோம்னா இதோட பை ப்ராடக்ட் நமக்கு வாட்டர் தான். அதனால பியூர்லி என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியா இருக்கக்கூடிய ட்ரெயின்ஸ் தான் இந்த ஹைட்ரஜன் ட்ரெயின்ஸ். சரியா? ஸோ இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் ட்ரெயின் எங்க ரன் ஆக போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஹரியானால இருக்கக்கூடிய ஜிந்த் டு சோனிபெட் அப்படிங்கிற இந்த 89 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்ல தான் நமக்கு ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் ட்ரெயின் போக போகுது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இந்தியாவோட முதல் ஹைட்ரஜன் ட்ரெயின் ஜிந்த்ல இருந்து சோனிபெட் அது எங்க இருக்குன்னா ஹரியானால இருக்கு. சரிங்களா? ஸோ இங்கதான் லான்ச் பண்ண போறாங்க. ஓகேவா? ஸோ இந்த ப்ராஜெக்ட் போன வருஷம் ஆரம்பிச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இந்தியாவில 35 ஹைட்ரஜன் ட்ரெயின்ஸை வந்து இனிஷியல் ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல வந்து கொண்டு வர போறாங்க. அதோட ஃபர்ஸ்ட் எங்க ஆரம்பிக்க போறாங்க, அறிமுகப்படுத்த போறாங்கன்னா ஜிந்த் டு சோனிபட். சரியா? சோ இன்னைக்கு செய்தித்தாள்ல இருந்து முக்கிய செய்திகளை பார்த்திருக்கோம். நன்றி.